ஒரு அழகான பிரகாசமான பூந்தோட்டத்தில் குட்டி மஞ்சள் முயல் ஒன்று மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து ஓடுகிறது. அதை சுற்றி வண்ணமயமான பூக்களும் வண்ணத்து பூச்சிகளும் பறக்கின்றன. திடீரென மரத்தின் பின்னால் இருந்து ஒரு பெரிய கருமையான கல் உருண்டு அதன் பாதையை நோக்கி வருகிறது. ஆனால் குட்டி முயல் அதை கவனிக்காமல் ஒரு சிறிய வாடிப்போன செடியை பார்த்து கவலை கொள்கிறது. உடனே அது தன் கையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து மெதுவாக அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றி அதை தடவி விடுகிறது. அதன் நல்ல செயலால் பின்னால் வந்த கருங்கள் மின்னும் தங்க துகள்களாக மாறி மெதுவாக முயலின் ஓரமாக விழுந்து மறைந்து விடுகிறது. குட்டி முயல் திரும்பி பார்க்கும்போது கல்லில்லை. ஆனால் அந்த இடத்தில் ஒரு அழகான புதிதாக மலர்ந்த தங்க நிற பூ ஒளிர்வதைக் கண்டு ஆச்சரியப்படுகிறது. அப்போது மரத்திலிருந்து எட்டி பார்க்கும் மின்னல் குரங்கு, ஹா ஹா ஹா, குட்டி முயலே, நீ நல்ல மனசுடன் செடிக்கு தண்ணீர் ஊற்றினாய் அல்லவா, அதனால்தான் அந்த ஆபத்து உன்னை தொடவில்லை என்கிறது. குட்டி முயல் தங்கப்பூவை பறித்து முகர்ந்து பார்க்கிறது. அதன் முகம் மகிழ்ச்சியால் பொங்க, அப்போ நான் எப்பவும் நல்லதை மட்டுமே செய்யணும் என்று சொல்கிறது. அப்போது வானத்தில் வட்டமிடம் பசும்புல் பறவை, ஆம், நல்ல மனசு தங்க மனசு என்று பாட குட்டி முயல் சிரித்துக்கொண்டே நடந்து செல்கிறது. இதை வள்ளுவர் கூறுகிறார், இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அதிகாரம் கடவுள் வாழ்த்து. பொருள் பொருள் சேர் புகழ் புரிந்தார். மாட்டு இறைவனுடைய உண்மை பெருமைகளையும் புகழையும் அறிந்து அதையே இடைவிடாமல் விரும்பி போற்றுகின்றவர்களை அறியாமை என்னும் இருளால் வரும் நன்மை மற்றும் தீமை என்னும் 2 வினைகளும் நெருங்காது என்று கூறுகிறார். இந்த திருக்குறளை போல அனைத்து திருக்குறளை சார்ந்த கதைகளை காண ஃபாலோ பண்ணுங்க. மிக்க நன்றி.